கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மேஷ ராசிக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏஞ்சல் நம்பர்கள இந்த மேஷ ராசியினர் யூஸ் பண்ணிக்கிறது மூலமா அவங்க லைஃப்ல அவங்க செய்ற ஒவ்வொரு விஷயத்திலயுமே சக்சஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அபண்டன்ஸ் அப்படிங்கிறத அட்ராக்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர்கள பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மேஷ ராசியினரோட கேரக்டரிஸ்டிக்ஸும் அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ பார்க்கலாம். மேஷ ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே இது காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி. முதன்மைத்துவமான ராசி அப்படின்னே சொல்லலாம். உடல் பாகத்திலேயே இது வந்து தலையை குறிக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேஷ ராசியில வந்து இப்ப அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த நட்சத்திரங்கள்லாம் வருது. இந்த நட்சத்திரத்தோட சாராம்சமான எல்லாம் கலந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இந்த மேஷ ராசியினருக்கு இருக்கும். இந்த 3 குணங்களுமே அவங்களுக்கு இருக்கும். முக்கியமா இவங்களுக்கு வந்து இந்த ராசியில சனி வந்து நீசமாகுறாங்க. அப்போ வந்து அது அது குடுக்கக்கூடிய உங்களுக்கு பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குலதெய்வம் சம்பந்தமா ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிரச்சனைய குடுத்துட்டு இருக்கும். இந்த மேஷ ராசியினருக்கு. அதாவது இவங்க ஃபேமிலிலயோ, இல்ல இவங்க அம்மா, அப்பா வழி ஃபேமிலிலயோ பார்த்தீங்கனாலும், இவங்களுக்கு இல்லன்னா கூட இவங்களோட பெற்றோருக்கு, தாத்தாங்களுக்கு அந்த மாதிரியான இந்த ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டு இருந்திருக்கும். அது என்ன மாதிரி அப்படின்னா, குலதெய்வம் வந்து சில சமயம் தெரியாம இருக்கிறது. ஒரு 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 ஸ்டேஜோட அந்த குலதெய்வம் விட்டு போச்சு. அதுக்கப்புறம் யாருமே அத சரியா வந்து வழிபடல. குலதெய்வம் இப்ப என்னன்னு தெரியல அப்படின்ற மாரி இருக்கவங்களுக்கும் சில குடும்பங்கள் இருக்கும் இல்லையா? அதே மாரி சில குடும்பங்கள்ல வந்து எங்களுக்கு குலதெய்வத்த கண்டுபிடிக்கவும் முடியல அப்படின்ற மாதிரியான நிலைமையில இருக்கவங்களும் இந்த மேஷராசினர் நெறைய பேர் இருப்பாங்க. அதே மாரி ஏதாவது ஒரு குலதெய்வம் சார்ந்த ஒரு பூஜைகள வந்து தடைப்பட்டு நிக்கிறது. இத்தன வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த பூஜை வந்து நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் அத எவ்ளோ முயற்சித்தோம் அத கன்டின்யூ பண்ணவே முடியல. அந்த மாதிரியான சொல்லிட்டு இருக்கிறவங்க, அந்த மாரி பீப்பிள்லாம் இந்த ராசினருக்கு வருவோம். ஏன்னா, இந்த சனி நீசம் அப்படிங்கிறது வந்து இந்த குலதெய்வத்த வந்து அந்த அளவுக்கு ஒரு முழுமையா, ஒரு பிரீத்தியா அந்த விஷயங்கள செய்ய விடாம பண்ணிருது. அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வந்து இந்த ராசியினர் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஆளுமை திறன் மிக்க பீப்பிள் இவங்க. நல்ல வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி வீட்லயாகட்டும், இல்ல ஆஃபீஸ்லயாகட்டும், அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிர்வாக திறன் மிக்க பீப்பிளா இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இரக்க சுபாவமும் இருக்கும். பெருந்தன்மை இந்த மாதிரியான குணங்கள்ல இவங்க அதிகப்படியான கேரக்டர்ஸ் இவங்களுக்கு இருக்கும். எல்லாருக்கிட்டயும் அன்பு காட்டுற கேரக்டர் இருந்தாலுமே, இவங்களுக்கு வந்து ஒரு பெருமையா நினைச்சுக்கக்கூடிய கேரக்டரும் இவங்களுக்கு இருக்குது. மத்தவங்கலாம் வந்து நம்மகிட்ட பேசணும், நம்மளா போய் ஏன் பேசணும், அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன தயக்கங்களும் இவங்கள்ட்ட இருக்குது. அவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அவன் வந்து பேசட்டுமே, அப்புறமே நம்ம பேசலாமே, அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் இவங்க அந்த மாரி ஒரு மூடோட இவங்க இருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு 5ஆம் இடத்துல சிம்மம், சூரியன் இருக்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு ஈகோயிஸ்டிக் ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணி குடுக்கும். அதாவது சுய கௌரவம் அத வந்து அதிகப்படியா பார்க்கக்கூடிய பீப்பிளா இருப்பாங்க. மத்தபடி இவங்க சுய கௌரவம் பார்த்தாலுமே, மத்தவங்க வந்து ஒண்ணு பேசுறாங்க, இல்ல அவங்க கிட்ட வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்கறாங்க அப்படின்ட்டா, இவங்களுக்கு உடனே மனசு இறங்கிடும். அதெல்லாம் மறந்துட்டு உடனே இவங்க செஞ்சு குடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல தயை உணர்வு உள்ள பீப்பிள் இவங்க. நல்ல புகழ்ச்சியான லைஃப்க்கும், அந்தஸ்தா இருக்கக்கூடிய லைஃப்பையும் விரும்பக்கூடிய லைஃப் ஸ்டைலையும் விரும்பக்கூடிய பீப்பிள் இவங்க. எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியாவது அந்த பொசிஷன அடைஞ்சிரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பீப்பிளாவும் இருப்பாங்க. அதுக்காக போராடுறதுக்கும் தயங்கவே மாட்டாங்க இவங்க. ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த மாதிரியான நல்ல ஒரு புகழுக்கும், அந்தஸ்துக்கும் உரிய ஒரு வாழ்க்கைய கண்டிப்பா அடைஞ்சே தீருவாங்க. ஏன்னா, இவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கு அப்படிங்கிறதுனால, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல பல தடங்களுக்கு அப்புறமாவது அவர் குடுத்துருவாரு. அந்த நிலைமைக்கு இவங்க கட்டாயம் போயிடுவாங்க. இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு பிறகு ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய டைம் அப்படின்னே சொல்லலாம். திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இவங்களுக்கு லவ் மேரேஜும் நடக்கும். இல்லன்னா கூட ரொம்ப தெரிஞ்ச பையன கட்டிக்கிறதோ, இல்ல அ ரொம்ப நெருங்கிய உறவுகளுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது. இல்லப்பா எனக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்ச ஆளு தான்ப்பா இவங்க. பல வருஷமா பழகுனவங்க. அந்த மாரி ஆள தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்ற மாதிரி அரேஞ்ச் மேரேஜ்ல கூட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மேஷ ராசினருக்கு அதிகப்படியா இருக்கும். அதே மாதிரி அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கேரக்டரான பீப்பிள் இவங்க. தன்னை வந்து அழகுபடுத்திக்கிறதுலயும் ஒரு நேச்சுரல் பியூட்டிய மெயின்டெயின் பண்ணிக்கிறதுலயுமே ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய பீப்பிளா இவங்க இருப்பாங்க. ஓரளவுக்கு மேஷ ராசியில பிறந்தவங்க தன்னோட வயதை விட ரொம்ப இளமையாவே தோற்றமளிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க.
இவங்க ராசிக்கு லாபகாரகனான சனி பகவான் வந்து நீசமாகுறாரு அப்படிங்கிறதுனால, இவங்க பிசினஸ் அப்படின்னு செஞ்சாங்க அப்படின்னா, அத வந்து ஒரு கன்டினியூஸா ஒரு கோல் அவங்களால எடுத்துட்டு போகவே முடியாது. ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கும். இல்ல ஒரு ஸ்டேஜ்ல நல்லா போயிட்டு அப்படியே ஸ்ட்ரக் ஆயி நிக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த பிசினஸ திருப்பி கன்டின்யூ பண்ணலாமா? இல்ல வேற ஏதாவது புது பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? இந்த மாதிரியான குழப்பங்களுக்குலாம் ஆட்படுவாங்க. ஆனாலும் வந்து விட்டுற மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. தொழில பொறுத்தவரைக்கும் இந்த லாபகாரகன் வீக்கா இருக்கிறதுனால, இவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து தடைகளுக்கு பிறகு வெற்றி அப்படின்ற மாரி தான் இருக்கும். பட் முயற்சிய விடாம அவங்க கன்டினியூஸா ஏதோ ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆயி, அவங்க முயற்சிய, அவங்க ஹார்ட் ஒர்க்கையும் போட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு போறதுக்காக கன்டினியூஸா அவங்க உழைக்கக்கூடிய பீப்பிளாவும் இருக்கிறாங்க இவங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா, இவங்க ரொம்ப சூப்பர்பா, எக்ஸலன்ட்டா உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் குடுப்பாங்க. யாராவது வந்து ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி, இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கேட்கிறப்ப, இவங்க வந்து அத வந்து ஆராய்ச்சி பண்ணி, அதுல இருக்க என்னென்ன நுணுக்கங்கள் எல்லாம் பார்த்துட்டு, ஒரு எக்ஸலன்ட்டான சொல்யூஷன். இத பண்ணுப்பா, இம்மீடியட்டா நீ அதுலேருந்து வெளிய வந்துருவ அப்படின்ற மாதிரியான ஷோர் ஷார்ட்டான ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அவங்க சொன்ன இந்த விஷயங்கள அவங்க கேட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களே வந்து சொல்லுவாங்க. நீங்க சொன்னத ஃபாலோ பண்ணுங்க. இவ்ளோ நெனச்சே பார்க்கல. இந்த அளவுக்கு அதுலேருந்து நான் வெளிய வந்துட்டேன். ரெமெடி கிடைச்சிருச்சு." அப்படின்ற மாதிரி வந்து அவங்களே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு வழிகாட்டுற கெப்பாசிட்டி, திறமை, நுண்ணறிவு இதெல்லாம் இவங்களுக்கு எக்ஸலன்ட்டா இருக்கும். ஆனா, இவங்களுக்குன்னு ஒரு குழப்பம் வர்றப்ப, ஒரு தடைய சந்திக்கிறப்ப, ஒரு பிரேக் ஆகி நிக்கிறப்ப, இவங்க வந்து அத அந்த அளவுக்கு கிளியரா யோசிச்சு அத செய்யக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு செஞ்சு, அதன் மூலமா வரக்கூடிய ப்ராப்ளத்துல சிக்கிக்கக்கூடிய பீப்பிளா இருக்கிறாங்க. அதனால அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டாங்க அப்படின்னா, நெறைய ப்ராப்ளம்ஸ இவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். நல்ல அறிவு கொண்ட இவங்க, நுண்ணறிவு கொண்ட இந்த பீப்பிள் வந்து வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து உள்ளூர விட வெளி மாநிலமோ, அட்லீஸ்ட் பக்கத்து ஊரோ அந்த மாதிரி அவங்க சொந்த இடத்த விட்டு மாறி வேலை செய்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நல்ல யோகமா அமையும் அது. ஈவன் வெளிநாடு போயிட்டாலுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் அவங்க சால்வ் பண்ணிடலாம். நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல நோக்கி அவங்க லைஃப் போய்க்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க செட்டில் ஆயிடுவாங்க. உள்ளூர் எப்பயுமே இவங்களுக்கு சிறப்பில்ல அப்படிங்கிறத இவங்க கவனத்துல வச்சுக்கணும். இரக்க குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? இவங்களுக்கு நேச்சுரலாவே பொது சேவை செய்றதுக்கான எண்ணம் வந்து அதிகப்படியா இருக்கும். ஆனா, இவங்க செய்யக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தன்ன போல போய் ஒருத்தவங்களுக்கு இறங்கி வேலை செய்றதும், கேட்காம உதவி செய்றதும், இல்ல பொது சேவைகள் மாதிரியான ஒரு விஷயங்கள்ல ஈடுபடுறதும் வந்து, இது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேருக்கு பதிலா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்த தான் இவங்களுக்கு இழுத்து விடும். அதனால அந்த விஷயங்கள்ல ஒருத்தவங்க கேட்டா மட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற இவங்க ஸ்டாண்ட்ல நின்னுட்டாங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள இவங்க தவிர்த்துக்கலாம். அதே மாரி இவங்களுக்கு நல்ல பேரும் அதுலேருந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இவங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி சொத்து பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனைகள், அதுல ஏதாவது ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திச்சு வந்துட்டுருப்பாங்க. கடந்து வந்திருப்பாங்க. இவங்களுக்கு கண்டிப்பா அப்பாவோட சொத்து அப்படிங்கிறது மேஷ ராசினருக்கு 100% உறுதியா கிடைக்கும். செவ்வாய் வந்து இவங்களுக்கு வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுனால, இவங்களுக்கு வந்து இந்த 6ஆம் இடம் மூலமா வரக்கூடிய கடன், நோய், வழக்கு இது எல்லாத்துல இருந்துமே எல்லாமே வரும் இவங்களுக்கு. ஆனா எல்லாத்துல இருந்துமே அடிச்சு தூக்கிட்டு இவங்க வெளிய வந்துருவாங்க. அந்த அளவுக்கு இவங்க செவ்வாய் வந்து சூப்பரா இருக்கிறதுனால, இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்துட்டாலும், அவங்க வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல நோக்கி அவங்க வந்து செட்டில் ஆயிடுவாங்க. அத நோக்கி இவங்க போக ஆரம்பிச்சுருவாங்க. நல்ல சொத்துக்கள் மேல ரொம்ப பிரியப்படுற இவங்க வந்து கஷ்டப்பட்டாவது அந்த சொத்துக்கள சேர்க்கக்கூடிய நிலைமைக்கு போயிடுவாங்க. ஆ இது முடியல நம்பளால அப்படின்னு சொல்லிட்டு ஓஞ்சு உட்காரக்கூடிய பீப்பிளே கிடையாது இவங்க. பல விதங்கள்ல பாடுபட்டு அவங்க என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்க இன்ட்ரெஸ்ட் இதுவோ, அவங்களோட கோர் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அத அடைஞ்சுட்டு தான் இவங்க உட்காருவாங்க. அதுக்கு உறுதுணையா இருக்கிறது இந்த செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால, இந்த சக்சஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும். இவங்களுக்கு விபரீத ராஜயோகம் இருக்கு அப்படிங்கிறதுனால, எவ்ளோ கஷ்டப்பட்டாலும், இந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் எப்படி வெளிய வந்தேன்னே தெரியலப்பா அப்படின்ற அளவுக்கு, மத்தவங்கள்ட்ட சொல்ற அளவுக்கு ரொம்ப எளிதில அதுலேருந்துலாம் வெளிய வந்துருவாங்க. ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான, சக்சஸ்ஃபுல்லான, செழிப்பான லைஃப்க்கும் இவங்க போயிடுவாங்க. அதனால அத பத்தின பயம் இவங்களுக்கு இருக்க தேவையில்ல. இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கோவமும், அவசரத்தன்மையும் கொஞ்சம் குறைச்சுக்கணும். குறைச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு நிதானத்த கடைபிடிச்சாங்க அப்படின்னா, இன்னும் நெறைய விஷயங்கள் அவங்க ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க கண்ல வந்து பட ஆரம்பிக்கும். அதெல்லாம் இதுவரைக்கும் அவங்க அவசரத்தாலயும், கோவத்தாலயும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது. நெறைய வாய்ப்புகள் இருந்தும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமயே இருந்திருக்கும்.
இருக்கும். இந்த விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறப்ப, கொஞ்சம் நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்றப்ப, பல விதமான சக்சஸும் இவங்கள நோக்கி வர்றத பார்க்க முடியும். இப்போ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேஷ ராசியினருக்கான பிரத்யேகமான ஏஞ்சல் நம்பர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 470 அப்படிங்கிறது. இந்த நம்பர் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, சரண்டர் டூ த யூனிவர்ஸ், சரண்டர் டூ த காட். அந்த மாதிரி நீங்க யார வச்சுட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு மீறின சக்தின்னு யார வச்சுட்டு இருக்கீங்களோ, அந்த சக்தி கிட்ட நீங்க முழுமையா ஒப்படைங்க. உங்கள நீங்க சரண்டர் பண்ணுங்க. உங்களோட உணர்ச்சிகளையோ, உங்களோட கவலைகளையோ, உங்களோட திட்டங்கள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையுமே வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. அந்த சக்தி கிட்ட, அந்த எனர்ஜி கிட்ட சரண்டர் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் மீனிங். இந்த நம்பர்கள வந்து நீங்க அடிக்கடி நீங்க உங்க உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதிக்கிறது மூலமோ, டெய்லி இத யூஸ் பண்றதன் மூலமோ, சாண்ட் பண்ணிக்கிறதன் மூலமோ, இல்ல இந்த நம்பர் கூட எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே, இந்த சரண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்க லைஃப்ல ஆட்டோமேட்டிக்கா உங்கள அறியாம நடக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொன்னையும் முயற்சி பண்ணி இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருந்திருந்த எல்லா விஷயங்களும் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதற்கான வாய்ப்புகளும், சூழல்களும் உங்கள நோக்கி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்குமே அத புரிஞ்சுக்கக்கூடிய திறமையும் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த 470 அப்படின்ற இந்த நம்பர்கள நீங்க உறுதியா பிடிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் இந்த மேஷ ராசிக்கு உண்டான லவ் மெசேஜ் அல்ல லவ் நம்பர் அப்படின்னு ரிலேஷன்ஷிப்கான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 310. இந்த நம்பர்கள ரிலேஷன்ஷிப்ல என்ன பிரச்சனை இருந்தாலும், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திருமணத்துக்கோ, ஒரு காதலன் காதலி கிடைக்கிறதுக்கோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும், இந்த நம்பர்கள நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்கள நைட்டு சாட் பண்ணிக்கிறதோ, எழுதிக்கிறதோ, உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க அத வந்து அந்த நம்பர் கிட்ட நீங்க ஒரு ரெக்வெஸ்ட்டா வச்சு உங்களோட கோரிக்கைகள சொல்றதன் மூலமா, உங்களோட விஷயங்கள் வந்து மிக விரைவிலே நடக்க ஆரம்பிக்கும். நீங்க என்னென்ன மாதிரியான ட்ரீம் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு விஷயத்த, உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க ட்ரீம் பண்ணி வச்சிருந்தீங்கனாலும், அந்த விஷயங்கள் நீங்க நெனச்ச மாதிரியே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிவகைகள செய்யக்கூடிய ஒரு நம்பர் தான் இந்த 310 அப்படிங்கிறது. உங்க ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய தடைகள நீக்கக்கூடிய நம்பர் இது அப்படின்னே சொல்லலாம். அதுல வரக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி ரொம்ப விரைவிலயும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய நம்பர் இது. ஸோ நீங்களும் இந்த நம்பர்களோட அதிகப்படியான அளவு கனெக்ட் ஆயிக்கிட்டு, அந்த நம்பரோட உங்க லைஃப்ல வந்து டே டு டே லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப, மேற்சொன்ன எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்களும் இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.